அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியை கவிழ்க்க பார்க்கிறது திமுக என்ற புகார் வந்திருக்கிறது. தாவேக்காவினுடைய ஒரு எம்எல்ஏ இளையராஜா அவர்களிடம் பேரம் பேசப்பட்டிருக்கிறதாக புகார் வந்திருக்கிறது. சபாநாயகர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது எங்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எம்எல்ஏவுக்கு 30 கோடியிலிருந்து 50 கோடி வரை பேரம் பேசப்பட்டதாக புகார் கொடுத்த அடிப்படையில் திருநாவுக்கரசு உட்பட 2 பேர் செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜியும் அவருடைய தம்பி அசோக்குமார் அவர்களும் வலைவீசி காவல்துறை தேடிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவிலிருந்து RS பாரதி அவர்கள் ஆளுநரிடம் முதல்வர் குதிரை பேரம் செய்வதாக புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். யார் குதிரை பேரம் செய்கிறார் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதிமுகவினுடைய ஒரு பிரமுகரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார் வைக்கும் குற்றச்சாட்டு உள்நோக்கம், யார் வைக்கும் குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. எப்படி பார்க்குறீங்க? மொத்த அரசியலுமே குற்றச்சாட்டு வந்துட்டு ஒரு கட்சியாக சொன்னால் பரவாயில்ல. திமுகவும் குற்றச்சாட்டு வைக்குது, குதிரை பேர அரசியல் நடக்குதுன்னு. தாவேக்கா ஒத்துக்குது, ஆமாம் குதிரை பேர அரசியல் முயற்சி நடந்தது. எங்கள் எம்எல்ஏவே தூக்க பார்த்தாங்க, 30லேருந்து 50 கோடி வரலாம் பேசினாங்க. அப்போ திமுக சொல்கிற உண்மை, தாவேக்கா சொல்கிற உண்மை, அதிமுக சொல்கிற உண்மை, அமமுக சொல்கிற உண்மை, அப்புறம் வைகோ அவர்களே இதுக்கெல்லாம் எவிடன்ஸாக போட்டுடணும். ஏன்னா அவர் தான் சொன்னார், ஆமாம் முதலமைச்சர் 2 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நானே பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். அதை எவிடன்ஸாக எடுத்தாலும் சரி, இல்லை நானா 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொன்னேன் அப்படின்னு அதுக்கு மறுநாள் சொன்னாருங்களா, அதை எவிடன்ஸ் எல்லாம் எடுத்தாலும் சரி. அது எதுக்கு நீங்களா எதுக்கு அப்படி ஒரு முயற்சி பண்ணீங்க, என்ன நடந்தது, எதுக்காக இப்படி ஒன்று அப்படின்னும் போது இந்த 5 பேருமே கூப்பிட்டு இதெல்லாம் பண்ணி கவர்னர் அவர்கள் இதை கண்டிப்பாக விசாரிக்கணும். பட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேள்விப்பட்ட செய்தி, இன்னும் தகவல் வரல ஃபுல்லாக முழுமையாக. கவர்னர் மதுரையில் ஏதோ ஆய்வு பண்ணுறாரு. மதுரையில் காவல்துறை ஒழுங்காக செயல்படுதா, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கா, அப்புறம் மக்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்ற மாதிரி ஆய்வு பண்ண மாதிரி. இவர் எதை பண்ணணுமோ அதை பண்ணாமல், கவர்னருன்றவர் எப்பயுமே இந்த ஆய்வு பண்ணால் அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இருக்கிறாங்கன்றதான் நம்மளோட பத்திரிகையாளரோட பார்வை. அது நான் அதில் எப்பயுமே தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. அவர் ஆனால் அதை பண்ணிட்டு இருக்கிறாரு. எதை பண்ணணும், குதிரை பேர அரசியல் இருக்குதா இல்லையானா அதை கண்டுக்காமல் இருக்கிறார். அப்போ எதை செய்யணுமோ அதை செய்யாமல், எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ மொத்த அரசியலை பார்க்கும்போது எனக்கு இது ஒன்றும் ஒரு மாண்பான அரசியல் இங்கே நடக்கிற மாதிரி தெரியல. என்ன இந்த எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு கண்டுபிடிப்பு படிச்சிருக்கிறாங்க. என்னன்னா 30 கோடியிலேருந்து 50 கோடிக்கு ஒரு எம்எல்ஏக்கு கொடுக்கலாம். இப்போ போயஸ் கார்டனில் ஒரு கிரவுண்டு வேலை என்னப்பா அப்படின்னா ஒரு வேலை இருக்கும். அண்ணா நகரில் ஒரு வீட்டில் ஒரு தெருவில் ஒரு வீடு என்ன வேலை, ஒரு கிரவுண்ட்னா வேலை இருக்கும். இப்போ இந்த சைடு உங்களுக்கு புளியாந்தோப்பில் ஒரு கிரவுண்ட் என்ன வேலை போகுதுன்னா அதுக்கு ஒரு வேலை இருக்கும். அந்த மாதிரி இவங்க எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு விஜய் சார் ஆட்சிக்கு வந்தோன்னு இவ்வளோ நாள் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமல் இருந்தது ஒரு எம்எல்ஏ எவ்வளோ வேலைன்னு. குத்து மதிப்பாக அடிச்சு விட வேண்டியதுதான். ஆனால் இப்போ இந்த பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் சேர்ந்து இந்த ஆளுமைகள்லாம் உட்காந்து ஓகே தமிழகத்தில் ஒரு எம்எல்ஏக்கு 30 கோடியிலேருந்து 50 கோடி வரலாம் விளையாம்பா அப்படின்னு இப்போ இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் வாஸ்கோடகாமா கொலம்பஸ் மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியுறாங்க. வாழ்க ஜனநாயகம் ரொம்ப சிறப்பான அரசியல். வெள்ளைக்காரங்க வெளியூர்காரங்களாம் நம்மளை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. அதாவது பேசுகிறதெல்லாம் பார்த்தா நாங்கள் அண்ணா வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு போய் பேசுறது. ஆனால் பண்ணுறது பார்த்தா இவ்வளவு மோசமான அரசியல். 15 எம்எல்ஏ கிட்டத்தட்ட பேசியிருக்கிறாங்கன்றாங்க. அந்த 3 பேர் கைது செஞ்சவங்களாம் பார்த்தா 300 கோடி வச்சு வியாபாரம் பண்ண சொல்கிறவங்க அரசியல்வாதி மாதிரியே தருது. இப்போ ஒருத்தரை பார்க்குறோம், பார்த்தோன்னா இந்த தம்பி போகிறாப்புலையா இவருக்கு தெரியும்ல, வால்பாறையில் ஒரு சிறுத்தை கூண்டு வச்சு தனியாக நைட்டெல்லாம் பார்த்துட்டு க்ளோஸ் கிட்ட வந்துடுச்சு. அப்போ அந்த கூண்டு மூடலைன்னா சிறுத்தை அடிச்சுட்டு இருக்கோம், இவர் தான் மேலே நின்று இந்த தூக்கி விட்டு க்ளோஸ் பண்ணது அப்படின்ன மாதிரி. அப்போ அவர் ஆளை பார்த்தா நீங்கள் நம்புற மாதிரி இருக்கணும். ஓகே. ஆனால் உங்கள் சூழ்நிலை நீங்கள் இன்றைக்கி அவர் சொல்கிறத நீங்கள் நம்பலைன்னா அன்றைக்கி நைட்டு சாப்பாடு கிடைக்காது உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆமாம்மா இவர் சிறுத்தையை கூண்டு வச்சு பிடிப்பார், இவங்க பாட்டி புலியிலேயே முரத்தையே அடித்து தெத்திருக்கிறாங்க. அதாவது புலி வந்தப்போ முரத்தில் வெறும் முரத்தில் தொடப்பக்கட்டையிலலாம் புளியை தெருத்துனவங்க, உங்கள் வம்சமே பெரிய வம்சம்னும் போது இப்போ மறுநாள்களில் சாப்பாடு கிடைக்கணும். சார் அதுவும் தேவை. அதனால் அந்த கதையும் ஏற்றுக்கிற வேண்டியது. அதனால் ஒரு சிறந்த ஒரு இது போயிட்டுருக்குது சார். ஆனால் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள்னதும் அதை ஏற்றுக்கக்கூடிய வகையில் அரசியல் சூழல் இருக்கிறத பார்க்குறோம். அது செந்தில் பாலாஜி எப்படின்னா
எந்த ஒரு கேஸ் இருந்தாலும் யாருன்னா செந்தில் பாலாஜி கரெக்டாக இருப்பாப்லண்ணே. ஏன்னா 500 கோடி ஊழல்ண்ணே, செந்தில் பாலாஜி கரெக்டாக இருப்பார். பாட்டிலுக்கு 10 ரூபா, தமிழ்நாடு பூரா 10 ரூபானா கரூர் டீம்னு செந்தில் பாலாஜி. ஏன்னா நம்ம ஹிஸ்ட்ரியே அப்படி. அவங்களும் வந்து இல்லாதப்பட்டவங்களும் வந்து எங்கேயோ போயிட்டு ஒரு பார்சாதி கோயிலில் சுண்டல் விற்கிற கூட்டின்னு வந்து நீங்கள் இந்த கேஸை ஏற்றுக்கங்க 300 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு தொடர்புக்கு பண்ண முடியாது இல்லையா? அதுக்கேற்ற தோரணை, அதுக்கேற்ற அதாவது ஒழுங்காக கரூர்லேயே இருந்துட்டு இருந்த பிரச்சனை கிடையாது. நான் கோயம்புத்தூர் அரசியல் பண்ணுறேன், அந்த பிரச்சனை இதெல்லாம் இலவச இணைப்பு. இதை பார்த்து நம்ம வந்து இது ஆமான்னு சொல்ல முடியாது, இது இல்லைன்னு சொல்ல முடியாது, இதை ஏற்றுக்கவும் முடியாது, இதை நிராகரிக்கவும் முடியாது. இது சூழ்நிலை இப்படி. ஏன்னா அவர் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி. யார்? ஐயா செந்தில் பாலாஜி. 5 கட்சி போகும்போது 5 கட்சியிலே மாசாக இருக்கும்போது இதுவும் தானே வரும். ஒன்று இப்போது இது என்ன பிரச்சனைனா, இந்த சைடு வர்றதெல்லாம் ஐயோ அப்பா குதிரை வேற அரசியல், திமுக ஒழிக அப்படி இப்படின்னு போடுறீங்க. உண்மையிலே அங்கே செந்தில் பாலாஜியை விட பயங்கரமாகவோ இல்லை ஆதவர்ஜனை விட பயங்கரமாக அங்கே செயல்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. எங்கள் அதிமுக கட்சியில் எம்எல்ஏக்கள் வந்து எவ்வளோ நாள் இருப்பாங்க, எத்தனை நாள் இருப்பாங்க, நாளைக்கு இருப்பாங்களா நாளைக்கு இருப்பாங்களா தெரில. ஏன் போகிறாங்க? அவங்களாம் ஆசைப்பட்டு போகிறாங்க. எதுனால ஆசைப்பட்டு போகிறாங்க அது அவங்களுக்கு தான் தெரியும். இல்லைங்க இந்த குதிரை பேரை சொன்னால் இல்லைங்க, அவங்க அன்பாக போகிறாங்க. அவங்க வந்து ஒரு மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு உயிரை நோக்கத்தில் அன்பாக போகிறாங்க. இப்போ ஊழல் அதுவுமே வந்து அவங்க மக்களுக்கு தான் செய்கிறாங்க. அவங்க மக்களுக்குன்னா இல்லைங்க, குடும்பத்தில் இருக்கவங்களும் மக்கள் தானே. அந்த மாதிரி எல்லாம் அதாவது சுருக்கமாக சொன்னால் இது வந்து முழு சந்தர்ப்பவாத அரசியல். இதுக்கும் தாவேக தலைவர் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நம்ம நம்பணும். நான் நம்புகிறேன், நீங்களும் நம்பிடுங்க, நம்ம நேயர்களும் நம்பட்டும். ஓகே சார், இதனால் வரை தாவேகா மீது வைக்கப்பட்ட அந்த விமர்சனம் திமுக மீதும் அதிமுக மீதும் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்ன நடக்குதுன்ற ஒரு கேள்வி இருக்குது. 89 சீட்டு வச்சிருந்த போதும் கலைஞர் அவர்கள் இந்த கேவலத்தை செய்யலை. ஓகே, குதிரை வேற அரசியல் என்ற இந்த கேவலத்தை செய்யலை. அம்மையார் ஜெயலலிதா வந்து டிஎம்டிகேலேருந்து வந்து எம்எல்ஏக்கள் சேர்றாங்க. அன்றைக்கி வந்து அவங்களுக்கு சிங்கிள் மெஜாரிட்டிக்கு பிரச்சனையோ இல்லை அரசு வந்து மைனாரிட்டி அரசோ கிடையாது. இது வெறும் யாருமே நடக்காத ஒரு கேவலமான அரசியல் தான் இந்த குதிரை பேர் அரசியல் இப்போ தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எல்லாம் கேட்பாங்க, என்ன முகாந்தரத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி கேவலமாக பேசிட்டு ஒரு கட்சியை, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கட்சியை கேவலமாக சொல்லிட்டு மாண்பு இல்லாமல் பேசிட்டு தரக்குறைவாக ஒரு தலைவரை பேசிட்டு அதுக்கப்புறம் நட்பு பாராட்டுறீங்கள, இதுதான் என்னன்னு கேட்குறோம் நம்ம. சரி, கவர்னர் வந்துடுவார், இந்த கவர்னர் பூந்துட போகிறாரு, இல்லை இந்த ஜனாதிபதி வந்து இங்கே பண்ணிட போகிறாரு, பிஜேபி வந்துடும் ஆண்டுடும் இப்படின்னு சொல்லி உருட்டெல்லாம் சொல்லி பண்ணிட்டீங்க. ஏன் கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஆட்சிக்கு வெளியிலேருந்து பார்க்க ஏன் எல்லாம் போய் மந்திரி சபையில் போகணுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஐயா விராலிமலை விஜயபாஸ்கர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து தாவேக்காக விஜய் அவர்களை கரத்தை வலுப்படுத்துறதுக்காக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. சரி, நான் ராஜினாமா பண்ணிட்டேன், நான் திருப்பி மந்திரி ஆக மாட்டேன் சொல்லுங்கள். திருப்பி நான் எந்த அரசு பதவியிலையும் நான் போக மாட்டேன். இந்த 6 பேர் இன்றைக்கி 7 பேர் இன்றைக்கி 6 பேர் சொல்கிறாங்கல்ல, நான் வந்து மக்களுக்காக தான் பண்ணேன், எனக்கு எடப்பாடி பழனிசாமியோட தலைமையில் எனக்கு நம்பிக்கை இல்லை எல்லாம் சொல்கிறீங்கல்ல. சரி, மக்களுக்காக நான் எம்எல்ஏ எம்பி ஆக மாட்டேன், விஜய் அண்ணா நல்லா பண்ணுறாரு, அவரே பண்ணட்டும், அதனால் எங்களுக்கு எந்த பதவியும் வேணான்னு இந்த போன பெரிய மனிதர்களெல்லாம் சொல்லுங்கள். இல்லை, ஏற்கனவே வந்து 5 பேருக்குமே வந்து முக்கிய பொறுப்பு எதுவுமே கொடுக்கப்படலை. தாவேக்காவில் அதிமுகவில் வந்த யாருக்கும் முக்கிய பொறுப்பு கொடுக்கப்படலை. விஜய் சாரை நம்பி நட்டாத்தில் நிற்க போகிறாங்க. நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஓகே சார், அது வந்து கிட்டத்தட்ட உறுதியாகிட்டே வருது. இவங்களுக்கு தெரியல அவரை பற்றி. தாவேக்கா வந்து தனக்கு என்ன தேவையோ முழுக்க தனக்கு தேவையான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஆல்ரெடி விசிகாக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு சில உரசல்கள் வந்து அது திருப்பி சரி செய்யப்பட்டிருக்கிறது. இனிமேல்ட்டு வந்து இந்த எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணும்போது உரசல்லாம் இருக்காது. இருந்தால் இருங்கெல்லாம் போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு சிம்பத்தி எம்பத்தினா அது வந்து இது வரையிலுமே வந்து இவங்க இதை எக்ஸ்போஸ் பண்ணி இல்லை வெளிப்படுத்தி நான் பார்க்கல டிவிக்கு. அதனால் அவங்க ஒரு கட்சியில் இவ்வளோ பேர் 2 முன்னாள் அமைச்சர் வந்து சேர்றாங்க, அந்த கட்சியினுடைய தலைவர் எங்கங்க? அடிப்படையில் அப்போ மனிதாபிமானமும் கிடையாது, அரசியல் நாகரிகமும் கிடையாது, அரசியல் அங்கீகாரம் கூட உங்களுக்கெல்லாம் இல்லாத போது உங்களெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு கூட வரல. நீங்கள் கேட்டால் நான் ஊரை கூட்டின்னு வந்தேன், 200 வண்டியை கூட்டின்னு வந்தேன், 300 பஸ்ஸு பிடிச்சிட்டு வந்தேன், 400 ஷேர் ஆட்டோவில் தொங்கின்னு வந்தாங்க, ரீல்ஸ் போட்டோன்றீங்க. உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு கூட வரல. நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது, நீங்களாம் வந்து சேர்ந்துக்கங்கன்றாங்க. இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் நாளைக்கு கல்யாணம் வைக்கிறீங்க, ராபின்சனு ஃபோனில் அழைப்பு அமிச்சிட்டு என் ஃபோனில், அதுவும் நீங்கள் அனுப்பலை, உங்கள் கூட இருக்கிறவர் அனுப்புகிறார், வந்து சேர்ந்துருப்பா சாப்பாட்டுக்கு அப்படின்னா, நானும் சாப்பாடு எனக்கு தேவைன்ற பட்சத்தில் அந்த பெரிய விருந்துக்கு வந்து ஆஹா பிரமாதம்
அண்ணா என்ன சாப்பாடு, என்ன உபசரிப்பு, அப்படியே வெளியில் காட்டிக்கிடலாம்ல. நடந்தது என்ன, நீங்கள் என் வீட்டுக்கு வரல, நான் வந்தப்போ என்னை வாசலில் வர வைக்கிறதுக்கு இல்லை, உங்களை பார்க்க போகிறது கூட கிடையாது, என்ன ஏதுன்னு கூட கேட்க போகிறது கிடையாது, எனக்கு தேவை அந்த சோறு, அதனால் நான் வந்துட்டேன், சாப்பிட்டேன். வெளில போய் என்ன பண்ணுவேன், என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்களாண்ணா, அப்புறம் போகிற வேலை, அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா, அண்ணா தூங்குனீங்களாண்ணா, அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா, அண்ணா தூங்குனீங்களாண்ணா, அண்ணா வண்டியில் ஏறிக்கங்கண்ணா. இந்த அரசியல் தான் இப்போ நடக்குது. இவங்களுக்கெல்லாம் வந்து மாண்பு மரியாதைன்னா என்னென்னு தெரில பொழுது அரசியலில். குறைந்தபட்சம் வந்து ஒரு கட்சியில் வந்து சேர்றாங்கன்னும் போது ஒரு தலைவர் கையால் ஒரு ஐடி கார்டு வாங்கணும், இல்லை ஒரு சால்வையாச்சும் வாங்கணும். அதுக்கு கூட நாதி இல்லாமல போயிட்டீங்க நீங்கள். மப்ளர் எடுத்து நீங்களே போட்டுக்கன்றீங்க, மப்ளர் எடுத்து நீங்களே மாட்டிக்கன்றீங்க, நீ ஏன் பேட்ச் எடுத்து குச்சிக்கிற, நீ ஏன் டிக்டாக் பாட்டு போடுற, நீ ஏன் வந்து வைப்பு பண்ணிக்கிற, நீ ஏன் டான்ஸ் ஆடுற, என்ன அரசியல் கூத்து இது? இதெல்லாம் யார் கேட்குறது? எனக்கு பழ கருப்பையாக நினச்சா தான் பயமாக இருக்குது. ஏன்னா மாண்பா அரசியல் இருக்குன்னு எதிர்பார்ப்பாரு. தமிழில் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இவங்களை தேடி திட்டுறதுக்கெல்லாம் அவருக்கு கிடைக்காது. என்ன பேச போகிறதுன்னு தெரியல. என்ன மானங்கெட்ட அரசியல் நடக்குது நாட்டில், ஒரு ஆண்மகன் இல்லையா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் யோசிச்சுட்டு இருப்பார். எப்படி இவங்களுக்கெல்லாம் வந்து இது பண்ணுறது நல்லா தெரியுது. இதில் வந்து நீங்கள் வந்து டெல்டாவில் என்ன நடக்குது பாருங்க, என்ன நடக்கும் டெல்டாவில், இல்லை என்ன நடக்கும் டெல்டாவில் சார்? பிரம்மாண்டமாக இணைஞ்சிருக்காங்க சார், அத்தனை பேர் வந்து. அதான் சொன்னேன்ல, கல்யாண வீட்டுக்கு இப்போ சாப்பாடு வேணும், எனக்கு பசி, எனக்கு கூப்பிடல, அங்கே கல்யாணம் நடக்குது தெரியும், இப்படி திரும்பி பார்த்தா சோறு இல்லை இங்கே, நான் என்ன பண்ணுவேன், திப்பின்னு வேலையை சொல்லிய மாட்டிக்கினேன் போயிட்டு, எந்த வீடு தெரியாது, பொண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா தெரியாது, போய் உட்காந்து பந்தியில் சாப்பிட்டு என்ன உபசரிப்பு. பெரிய வீட்டு கல்யாணம் தான். இந்த பெருமை பேசுறதெல்லாம் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம்ல. அதுதான் இதெல்லாம் என்ன மாண்பெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. ஒரு முன்னாள் அமைச்சர் போய் சேர்றீங்க, உங்களெல்லாம் வர வைக்கிறதுக்கு இந்நாள் முதலமைச்சர் அங்கே இல்லை. கேட்டால் இப்போ சொல்லுவாங்க, இதனால் உங்களுக்கு என்ன, எனக்கு ஒன்றும் கிடையாது, நம்ம போய் பனையூர் கேட்டில் போய் நிற்க போகிறது கிடையாது. ஒரு அரசியலில் கௌரவமாக பண்ணணும். அரசியல் பின்னாடி காசு பண்ண வண்டியில் கௌரவம் அதில் நிறைய அடங்கியிருக்கு. கௌரவம், தன்மானம், சுயமரியாதை. இன்னொருத்தர் சொல்கிறார் 9 வருஷமாக சுயமரியாதையே இல்லாமல் இருந்தாரா. 9 வருஷமாலாம் சுயமரியாதை, அதான் மனித பிறவியே அல்ல. என்ன இப்போ உயர்திணை அக்ரிணை பிரிச்சுருக்கிறாங்க. ஆடு மாடு கோழி 2 அறிவு 3 அறிவு 5 அறிவு 1 அறிவு 6 அறிவு மனிதன். 6 அறிவு மனிதனுக்கும் மற்றதுக்கும் என்ன வித்தியாசம்? சூடு சொரணை மானம் ரோசம். இதுதான் எங்கள் ஐயா நித்யானந்தர் ரொம்ப அழகாக சொல்வார். நோ சூடு நோ சொரணை நோ மானம் நோ இனம். இந்த லிஸ்ட்டில் புதுசாக சுயமரியாதையும் சேர்த்துக்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு. சுயமரியாதைலாம் இல்லாமல் தான் இருந்தன்ற மாதிரி. அப்போ அது ஒரு ஒரு பெரிய ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க இவங்க. நேற்று என்னடா இப்படி பேசணுமே, 24 மணி நேரத்தில் நம்ம மாற்றி பேசுகிறோமே, நம்மளை ஜனங்க எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க, மட்டமாக எடை போட்டுருவாங்களே, அதை பற்றி கவலை கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் நிஜம், இதுக்காக தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு சத்தமாக பேசிட்டா அது உண்மையாயிடும். அந்த போக்கில் அரசியல் போயிட்டுருக்கு. சார், மதிமுக பொதுச் செயலர் வைகோவோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இது குதிரை பேரம் தான் நம்ம முடிவுக்கு வந்துடலாமா சார்? ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி இன்னைக்கு சொல்கிறாரு, விருப்பப்பட்டு வரவர்களை குதிரை பேரம் என்று எப்படி சொல்லுவீங்க, அது குதிரை பேரமே ஆகாது அப்படின்னு சொல்றாரு. எது குதிரை பேரம் என்ற வரையறையே தேவைப்படுகிறதா தமிழ்நாட்டுக்கு என்ற ஒரு கேள்வி. சரி, இதே கேள்வியை வந்து பிஜேபி மேலே வச்சிங்க. அப்போது பத்திரிகையாளர்கள் என்போன்றவர்கள்லாம் சொன்னோம், பிஜேபி வாஷிங் மிஷின் குதிரை பேர அரசியல் தான் பண்ணுது. அவங்க மகாராஷ்டிரத்தில் பண்ணது குதிரை பேர அரசியல், கர்நாடகத்தில் குதிரை பேர அரசியல் பண்ணாங்க, மத்திய பிரதேசில் ராஜினாமா பண்ணிவிட்டு திருப்பி பண்ணது, இது குதிரை பேர அரசியல் தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அன்றைக்கெல்லாம் நான் வாயில் லால் பகடா பழம் வச்சு மென்னுன்னு இருந்தீங்களா? அப்போ அன்றைக்கெல்லாம் பத்திரிகையாளர் பேசுனது இனிச்சது இல்லை. இது குதிரை பேர அரசியல்னா வேறு எது குதிரை பேர? அப்போ குதிரை பேர அரசியலுக்கு யாருன்னா எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். குதிரை பேர அரசியலுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்கள். 1967 இந்த பிரச்சனை இருக்குது, இந்திய திருநாட்டில் இருக்குதுன்னு நீதி அரசர்கள்லாம் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை கோர்ட்டு சொன்னால் தான் ஒத்துக்கிறீங்களா? கோர்ட்டு தான் தூங்கின்னு இருக்கப்பா. பெஞ்சு உங்களுக்கு டைம் கொடுத்து 2 வீக்ஸ் 4 வீக்ஸ் 1 மந்த் கழிச்சு 2 மந்த்ஸ் கழிச்சு நீங்கள் பதில் சொல்லு, நீ பதில், அதுக்குள்ளே முடிஞ்சிடும் போலுக்குதே. அதிமுகன்ற ஒரு கட்சியே இருக்காது. நான் என்ன பண்ணுறேன்னா, நீதிமன்றத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அரிசி வச்சுக்கோங்க, இங்கே இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி அப்படியே வாய்க்கு அரிசி போட்டிங்கன்னா முடிச்சு விட்டுடலாம். இப்போ விஜய் சார் முதலமைச்சர் அதான் ஆசைப்படுறாரு, ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி. நான் என்ன கேட்குறேன், இவங்கெல்லாம் எதுக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு இவங்கெல்லாம் இருந்து என்ன புண்ணியம்? நாட்டில் ஒரு லாட்ரி சீட்டு விற்கிற ஒரு நிறுவனத்தில் இருந்து மூலயமா வந்து ஒரு ஒருத்தர் அமைச்சர் ஆகிறாரு. அவர் சகலத்தையும் ஆட்டி படிக்கிறாரு. யார் என்னன்றது நான் என்ன சொல்கிறேன்னா, செந்தில் பாலாஜி தப்பு பண்ணியிருக்கிறாரு, விசாரிங்க, கோர்ட்டு முன்னாடி நிறுத்துங்கலாம், ரைட்டு. இங்கே இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க, காவல்துறையாக இதை வந்து வழக்கு பதிவு பண்ணாது. ஏன் பதிவு பண்ணாது? ஏன்னா விஜய் சாருக்காக நடக்கிற விஷயம், இது தாவேக்காக நடக்கிற விஷயம். அப்படி இதெல்லாம் தாவேக்காக இந்த குதிரை பேர் அரசியல் நடக்கும்பொழுது மாநில காவல்துறை அது வழக்கு பதிவு பண்ணார். ஓகே, ரைட்டுங்களா?
அதிகபட்சம் என்ன வழக்கு பதிவு பண்ணுவாங்க, இதை பற்றி யாருன்னா பேசினா அவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணும். அவ்வளோதான் அவங்களால முடியும். அதுதான் அவங்களோட ஆசை. முதலமைச்சருக்கு வசதியாக என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். நாட்டில் ஜனநாயகப்படி கேள்வி கேட்கலாமா, பத்திரிகை சுதந்திரமா, கோர்ட்டு எடுத்துன்னு போய் நிறுத்தணுமே, அதெல்லாம் கிடையாது. அதனால் இதெல்லாம் பண்ண போகிறதே கிடையாது. இதில் வந்து இந்த கவர்னரு, ஜனாதிபதி, கோர்ட்டு இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்க்குது. தேர்தல் ஆணையம் தாவேக்காக்கு இதில் என்ன லாபம்னு கேட்குறாங்க. குதிரை பேரம் லாபமும் தாவேக்காக்கு தான். இப்போ தேர்தல், இடைத்தேர்தல் நடக்கலை, ஓகே, எதுவுமே நடக்கலைன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் என்ன? ஏற்கனவே 144 ஆதரவோடு அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். 147 ஒவ்வொரு வாட்டியும் வரணும் ஓட்டு போடும்போது. இப்போ அடுத்த 6 மாதத்துக்கு வந்து செக் பண்ண மாட்டாங்க. 6 மாதம் கழிச்சு திருப்பி நம்பிக்கையில் தீர்மானம் வாக்கெடுப்பு நடத்துகிறாங்கன்னா, அன்றைக்கி தேர்தலே நடத்தல, கோர்ட்டில் கேஸ் நடக்குது, 6 பேர் ராஜினாமா பண்ணது ராஜினாமா வேக்கண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 236ல் 6 கிடையாது, ஒன்று திருச்சி கிழக்கு ஒண்டி ராஜினாமா, இது 7 இல்லை 6 இந்த அது விட்டுருங்க, இதுக்கு ஒண்டி கேஸ் வராது திருச்சி கிழக்கு. ஏன் திருச்சி கிழக்குக்கு நான் என்ன கேட்குறேன்னா, மிச்ச ராஜினாமாக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகிறாங்கல்ல, திருச்சி கிழக்கு ஏன் யாருமே கோர்ட்டுக்கு போகல? ஏன் போகல சார்? 2 தொகுதியில ஜெயிக்கிறாரு, ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணி ஆகணுன்றது சட்டமாக இருக்குது. இது சட்டத்துப்படி நடக்குது, இயற்கையாக நடக்குது. அது செயற்கையாக சட்டத்துக்கு புறம்பாக நடக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். கோர்ட்டில் போய் திருச்சி கிழக்கு தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு நான் இப்போ போய் நாளைக்கு நான் ஒரு வழக்கறிஞராக நான் பதிவு பண்ணுறேன்னா பெட்டிஷன் டிஸ்மிஸ். ஆனால் அந்த கேஸில் முகாந்திரம் இருக்கிறதுனால தான் கோர்ட்டு கேட்டுட்ருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, டீ டிஃபன்லாம் சாப்பிட்டு கேஸை முடிகிற வேலைக்கு 5 வருஷம் முடிஞ்சிடும் போடுது. போகிற போக்கு அப்படி இருக்குது. அந்த சூழ்நிலையில் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடோ இல்லை ஜஸ்டிஸ் டினைட் இஸ் ஆல்ரெடி டிலேட் ஜஸ்டிஸ், அது இப்படி வேணால் வச்சுக்கோங்க. இது காலதாமதம் ஆக 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 இன்னும் 2 எம்எல்ஏவாக ராஜினாமா பண்ணிட்டு வர வர 236 தொகுதின்னு இருக்குது, 234 தொகுதின்னு இருக்குது இல்லைங்களா நமக்கு, அந்த 117 118 மார்க் அதுவே வந்து இருக்காது. அப்போ என்ன ஆகுனா 230 வரும், அப்போ 115 இருந்தால் போதும், அப்புறம் 228 வரும், அப்போ 113 இருந்தால் போதும். அப்படியே குறைச்சிக்கினே போயிட்டீங்கன்னா 107 திமுக தாவேகாவோட நம்பர் 107க்கு எவ்வளோ இருக்கலாம்? ஒரு 224 இருக்கலாம், இல்லை ஒரு 220 இருக்கலாம். அப்போ அது பேலன்ஸ் பண்ணிக்கும். அது வரையிலும் இன்றைக்கி ராஜினாமா பண்ணுவாங்க, ஒரு 4 சனிக்கிழமை கழிச்சு திருப்பி ராஜினாமா பண்ணுவாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும். ஓகே, பல்வேறு கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கான் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.